ஸ்ரீ மாத்ரே நமக. யூஸ்ஃபுல் 96 சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த யூஸ்ஃபுல் 96 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வையில் ஒளிமயமான ஆண்டாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு அம்பாவை பிரார்த்திக்கிறேன். 2025ஆம் ஆண்டு ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 2025ஆம் ஆண்டில் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களோட ராசி பலனை பார்ப்போம். ஸ்ரீ மாத்ரே நமக. சனி பெயர்ச்சி எப்போ வருது சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த சனி பெயர்ச்சி 2025 வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன நிறையா திருக்கணித பஞ்சாங்க முறையில் 2025 சனி பெயர்ச்சின்னு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றுதான் சனி பெயர்ச்சி. அதாவது 2025 முழுவதுமே சனி பெயர்ச்சி இல்லை. 6/3/2026 மார்ச் 2026 தான் சனி பெயர்ச்சி வருது. இந்த சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் சனி பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குறது. ஏன்னா குரு பெயர்ச்சி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார், இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பெயர்ச்சினால, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி, குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 11/5/2025 சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பெயர்ச்சி நிகழ உள்ளது. 11/5/2025 தான் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த மட்டும் ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு செல்கிறார். அதாவது ரிஷபத்தில் இது வரைக்கும் இருந்த குரு பகவான் அதிலிருந்து 11/5/25க்கு அப்புறம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி பற்றி பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வீடியோவை வெளிவரும். நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராகு கேது பெயர்ச்சி எப்போ வருது? 2025 ராகு கேது பெயர்ச்சி வருதுங்கிறாங்க சார், இது எப்போ வருது? ஏன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சினால அந்த உடல் ரீதியாக பாதிப்புகள், விரைய செலவுகள் விலகும். அதனால் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ வருது அப்படின்ட்டு. 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது பயிற்சி பற்றியான பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. கன்னி ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னா மிகுந்த முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஆண்டாக விளங்குகிறது. கன்னி ராசியில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்கு செல்கிறார். அதாவது கன்னி ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்துக்கு கேது செல்வது மிக மிக முக்கியமான நிகழ்வு. அதே போல் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த ராகு பகவான் அதிலிருந்து பெயர்ச்சியாகி 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த ராகு கேதுவால் அந்த தொந்தரவுகள் கன்னி ராசிக்கு நீங்கும், விலகும். அதுவே ஒரு சிறப்பானது. ஏன்னா அது மற்ற கிரகங்களை அடைத்து வைத்திருக்கும். அந்த தடைகள்ல இருந்து அவங்க விடுபடுவாங்க. அதே போல் கன்னி ராசிக்கு குருவோட தன்மை எப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பெயர்ச்சியாகி 10ஆம் வீட்டில் அமர்கிறார். ரொம்ப ஒரு சிறப்பானது. ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 6ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலே இருக்கிறார். ஏன்னா சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 6/3/2026 தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிறது. அதனால அது வரைக்கும் கண்ட சனி வராது. அதனால கன்னி ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். ரொம்ப முன்னேற்றங்களை பெறுவாங்க. குறிப்பாக திருமண தடை இருப்பவர்கள், இந்த திருமணம் தடையாகிட்டே இருந்தது சார், எனக்கு திருமணமே வரல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டில் திருமணத்துக்கான யோகங்கள் வரும். அதே போல் கன்னி ராசி சேர்ந்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது சார்ங்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும். வீடு கிட்ட நினச்சிட்டு இருக்கோம் தடையாகிட்டே இருக்குது, இடம் வாங்க நினச்சிட்டு இருக்கோம் தடையாக இருக்குது, இல்லை ஒரு நகை வாங்க நினச்சோம் தடையாகுது. இப்படி என்ன ஒரு தடைகள் இருந்தாலும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு 2025ஆம் ஆண்டு. தொலைதூர பயணங்கள் ஏற்படும், கொஞ்சம் ஞாபக மறதிகள் வரும், கவனமாக இருக்கணும். நம்ம எங்கேயாவது போகும்போதோ எங்கேயும் வெளியூர்கள் வெளிநாடுகள் போகும்போதோ ரொம்ப கவனமாக செயல்படணும்.
அதே போல் வெளி நபர்கள், வெளி மதத்துக்காரங்க, வேற ஜாதி, வேற இனத்துக்காரங்கிட்டையும் நம்ம நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போதும் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சேனும். ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம பணம் கொடுத்தோ யாரையும் நம்பியோ நம்ம ஏமாறுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி குருவோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த முன்னேற்றம், வளர்ச்சி, எதிர்பாராத உயர்வை தரும். தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி, படிப்படியான முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே போல் வெளியூர், வெளிநாடு செல்வதற்கான யோகங்களும் தேடி வரும். அரசு சார்ந்த விஷயங்களுக்குள், அரசாங்கத்துக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கவங்களுக்கு அரசு வேலை, அரசு பதவிகள் கிடைக்கும். இந்த கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி புதன். அதனால் பெருமாள் வழிபாடு செய்வது மேலும் ரொம்ப சிறப்பான நன்மை தரும். பெருமாள், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய நந்தீஸ்வரரை வணங்கி வந்தால் மிகுந்த சிறப்பான நன்மைகள், யோகங்களை பெற முடியும். கன்னி ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகுந்த சிறப்பான ஆண்டு தான். இருந்தாலும் அந்த வழிபாடு செய்யும்போது மேலும் மிகுந்த நன்மைகள், மேலும் சிறப்புகளை பெற முடியும். வாய்ப்பு கிடைத்தால் குரு சேத்திரங்கள், திரு ஆலங்குடி, தென் திட்டை, திருச்செந்தூர், இந்த மாதிரி குரு பகவானுடைய சேத்திரங்கள், குரு பிரசித்தமான ஸ்தலங்கள் வணங்கலாம். அல்லது யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள், ஞானிகள், அவர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச ஜீவ முகூர்த்தங்கள், குறிப்பாக திருவண்ணாமலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகள் இருக்கும். அந்த மாதிரி ஜீவ முகூர்த்தங்கள் போயிட்டு வாங்க. இல்லை வாய்ப்பு கிடைத்தால் கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா மேலும் ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்களை பெற முடியும். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. தெய்வீக பொருட்கள், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, அதுபோக கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, விஷ்ணு சக்கரம், வாஸ்து யந்திரங்கள், குரு யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், ஆடலா சோவிகள், ராஜசோழி, மகாலட்சுமி சோழி, கௌரி சோழி, இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள். குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி, வெள்ளை குன்றிமணி, கருப்பு குன்றிமணி, இப்படி தெய்வீகமான பொருட்கள், ராசி கற்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல, டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து, பூஜைகள் செய்து, சுத்திகள் செய்து, பூஜை செஞ்சு அதுக்கு உரி ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.